ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் வந்து ஒரு 4950 வரையும் போயிட்டு மறுபடியும் 4650 வரையும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து சடனாக போயிட்டு சடனாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதனால் இதனுடைய ப்ரைஸ் வந்து எந்த பக்கம் மொமெண்ட் அதிகமாக இருக்க போகுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எத்திரியம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பிடிசி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எத்திரியம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக $4630 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் 1 ஹவரில் வச்சுருக்கேன், 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள், இது ஒயிட் லைனு. இந்த ரெசிஸ்டன் வந்து 4800. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சைக்கிளோட ஆல் டைம் ஹை. இப்போ என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் சைக்கிளோட ஆல் டைம் ஹை போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிஜெக்ட் பண்ணி வந்திருக்கு. ரெண்டாவது டைம் போயிட்டு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை உடச்சிருக்கு. உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா லிக்விடேஷன் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்திருக்கு ப்ரைஸு. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலே உடச்சிட்டு மேலே போகுமா கீழே போகுமா தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 1 ஹவரில் வச்சுருக்கேன். ஸோ 1 ஹவரில் வைக்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சப்போர்ட், 1 ஹவர் சப்போர்ட்டு. இது வந்து லிக்விடேஷன் சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட்டு, இது வந்து லிக்விடேஷன் சப்போர்ட்டு. லிக்விடேஷன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4600, 4660 வந்து சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ 2 சப்போர்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இங்கே லிக்விடேஷன் சப்போர்ட்னா, இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி போயிருக்கு. ஸோ அதனால் இது லிக்விடேஷன் சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸு. ஸோ இப்போ 2 இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கணிப்பு இந்த இடத்துல வந்து அதாவது 4550. ஸோ அந்த ரீஜன், ஸோ 4550. ஸோ அந்த ரீஜனில் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனால் மட்டும்தான் இது வந்து பாட்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தான் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு ரிவர்ஸ் பாயிண்ட் இருக்குது எத்திரியமுக்கு. இந்த இடத்துல வந்து இப்படி வந்துட்டு 4550 ரீஜனில் ரிவர்சல் பாயிண்ட்டு எத்திரியமுக்கு இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் பாயிண்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு. சப்போஸ் இந்த ரிவர்ஸ் பாயிண்ட் இங்கேருந்து ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த 4350 4400 இந்த ரீஜனுக்கு வந்துருச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து பேனிக் சொல்ல வரல. ஓகேவா? ஸோ இந்த 4300 4350 4400 இந்த ரீஜனுக்கு எத்திரியம் வந்துட்டால், ஓகேவா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே உள்ள ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த கர்சர் வச்சுருங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் கலரே மாத்திரம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லோ கலர் போடுற பாருங்க. ஸோ இந்த எல்லோ கலர் ட்ரெண்ட் லைனுக்கு ப்ரைஸ் வந்தால் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ட்ராப் பெருசாக இருக்கும். இது ஆஸ் பர் டெக்னிக்கல், என்னுடைய டெக்னிக்கல் தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து மார்க்கெட்டு சைனு கெயின் எதுவுமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், எத்திரியம் வந்து புல்லிஷ். எப்படி சொல்கிறேன்னா, பிக்கஸ்ட் டைம் ஃப்ரேமில் எத்திரியம் வந்து சூப்பர் புல்லிஷாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், மந்த்லியில் வச்சுருக்கேன். மந்த்லிலாம் நல்ல புல்லிஷாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த 4 ஹவரில் வைக்கிறேன். ஸோ இந்த 4 ஹவரில் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் வந்து 4550 ஒரு ரிவர்ஸ் பாயிண்ட் இருக்குங்க. சப்போஸ் இந்த ரிவர்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் போயிடுச்சுன்னா, மறுபடியும் இந்த ரிவர்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து அப்படியே கன்சல்டேட்டு மேலே போயிடும். ஓகேங்களா? அப்படி இல்லை, ப்ரைஸ் வந்து 4400 4350 அந்த ரீஜன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்தால் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த ரீஜனுக்கு வந்துட்டால் ப்ரைஸ் வந்து இந்த ரீஜன் 4400 4350 வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன், இந்த எல்லோ ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டா ப்ரைஸ் சின்னதாக ஒரு பவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பவுன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அகைன் வந்து 4100 ஒரு சப்போர்ட்டு
சரிங்களா. அதுக்கு கீழே ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கு கீழே ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் பாயிண்ட் வரும். ஓகேவா. ஸோ அதாவது 4000 ரீஜன், 4000, 4950, 4900 அந்த ரீஜன். ஸோ அந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா. சப்போஸ் அந்த இடத்துல ரிவர்ஸ் எடுக்கலைன்னா மேக்ஸிமம் வந்து 3300 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் மட்டும்தான். ஓகேவா. இந்த ட்ரெண்ட் லைனு இந்த 3400 ரீஜன், 3350, 3400 ரீஜன் டச் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 4000, செகண்ட் சப்போர்ட்டு 3300. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து 3300 வரையும் போகுமான்னா அது நான் என்ன சொல்கிறேன்னா 3300 வந்து மேக்ஸிமம் போனால் எந்த ப்ரைஸ் வரையும் போகும்னா இந்த 3300 வரையும் போகும். ஓகேங்களா. மேக்ஸிமம் போகிற ப்ரைஸு ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட் இங்கே இருக்குது, 4000 இருக்குது. அதாவது 3900 அந்த இடத்துல ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல ரிவர்சல் பாயிண்ட் எடுக்கலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே 3300 வரையும் போகும் சரிங்களா. இந்த 3400 ரீஜன் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் வந்துட்டா நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க. ஓகேவா. 3900 அந்த ரீஜனுக்கு வந்துடும். ஸோ அந்த ரீஜன்லேருந்து ரிவர்சல் பாயிண்ட்டு மேபி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல ரிவர்சல் பாயிண்ட் இருக்குன்னா ஸ்பீடாக இருக்கணும். அந்த இடத்துல வரும்போது நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து இந்த 4000, 3300 அந்த ரீஜன் வரையும் ப்ரைஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்திரிமுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 4400 ரீஜனுக்கு ப்ரைஸ் வந்தால் அங்கேருந்து இந்த 3300 ரீஜன் மேக்ஸிமம் போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து எத்திரியமோட கிராஷ் இருக்குது. ஓகேவா. இது வந்து இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வரும். எந்த இடத்துக்குனா 4400, 4350 அந்த ரீஜனுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸுக்கு வரும். ஓகேங்களா. இந்த ப்ரைஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட்டு 3900 ப்ரைஸ்க்காவது வரும். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து அளவுடு 3400, 3300, 4000, 3400 ரீஜன். ஸோ இந்த ரீஜன் இதுதான் மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபுல் ரிவர்சல் இருக்குங்க. ஓகேவா. ஃபுல் ரிவர்சல் அதுக்கப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ரிவர்சல் இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு 3 மந்த் மார்க்கெட் புல்லிஷ் தான். ஓகேங்களா. ஸோ இது ஷார்ட் டைம் மூமெண்ட் தான், ஷார்ட் டைம் தான். பிக்கர் டைம்லாம் மார்க்கெட் சூப்பர் புல்லிஷாக இருக்குது. எவ்ரி ஆல்ட்டுக்கும் சூப்பர் புல்லிஷாக இருக்குது. நான் சொல்கிறது வந்து இது ஷார்ட் டைம் ப்ரெடிக்ஷன். ஓகேவா. மறுபடியும் 1 ஹவரில் வைக்கிறேன். ஸோ இப்போ லிக்விடேஷன் எடுக்க வராமல் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் வந்துட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. போயிட்டு இங்கே கன்சல்டேஷனா ப்ரைஸ் வந்து 10 அப்படியே மேலே போயிடுங்க சரிங்களா. அப்படி இல்லை இந்த 4350, 4400 ரீஜன் வந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் அங்கேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது கீழே நான் சொன்ன ப்ரைஸ்க்கு வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா. ஏன்னா அந்த இடத்துல இங்கே வந்தாலே இங்கிட்டு கீழே வந்துடும். ஓகேங்களா. இந்த ட்ரெண்டை உடைச்சிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு லிக்விடேஷனை எடுத்துகிட்டு ஃபுல் ஃபோர்ஸ் வந்து பிடிசி வந்து எத்திரியம் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எத்திரியமோட ப்ரெடிக்ஷன். அடுத்து வந்து பிடிசி பார்க்கலாம். ஓகே. ஸோ பிடிசி வந்து நமக்கு எத்திரியமை நமக்கு ஃபாலோ பண்ணும் சரிங்களா. பிடிசியும் எத்திரியமை நமக்கு ஃபாலோ பண்ணும் சரிங்களா. ஸோ இதை வந்து இது பண்ணிங்கன்னா பிடிசி வந்து கரெக்டாக சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட்டு கீழே வந்து லிக்விடேஷன் இருக்கும். அந்த லிக்விடேஷன் எடுக்க வருவோம் சரிங்களா. ஸோ நமக்கு எத்திரியம் வரும்பொழுது நமக்கு பிடிசியும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஓகே. பட் மார்க்கெட் வந்து எத்திரியம்லாம் நல்ல புல்லிஷில் இருக்குங்க. இது வந்து ஷார்ட் டைம் கரெக்ஷன் சரிங்களா. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.